சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டம் உலு கிராமத்தைச் சேர்ந்தவர் சுனில். அவரது மனைவி ஷாசி. இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த யத்வேந்திரா என்ற இளைஞருக்கும் இடையே முதலில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கணவர் சுனில் வெளியே வேலைக்கு சென்ற பிறகு ஷாசியும் அவரது ஆண் நண்பர் யத்வேந்திராவும் அதிக நேரம் செல்போனில் பேசி வந்துள்ளனர். நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே நெருக்கத்தை அதிகரிக்க பின்னர் அது திருமணத்திற்கு மீறிய உறவாக மாறியிருக்கிறது. அதன் காரணமாக இருவரும் அடிக்கடி சந்தித்து தனிமையில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் கணவர் சுனிலுக்கு தெரிய வந்ததும் உடனே மனைவி ஷாசியை அழைத்து கண்டித்துள்ளார். இருப்பினும் யத்வேந்திராவுடனான உறவை கைவிட மனமில்லாத ஷாசி தொடர்ந்து உறவு வைத்திருக்கிறார். இதனால் சுனிலுக்கும் அவரது மனைவி ஷாசிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த ஷாசி தனது திருமணத்திற்கு மீறிய உறவிற்கு தடையாக இருக்கும் கணவரை தீர்த்து கட்ட முயற்சி செய்திருக்கிறார். அதன்படி ஆண் நண்பர் யத்வேந்திராவுடன் சேர்ந்து இணையத்தில் ₹150 விஷ மருந்தை வாங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் 13ஆம் தேதி கணவர் சுனிலுக்கு ஷாசி தயிரில் விஷ மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். இதனால் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனே தாய் ராம் தக்கேலியும் அவரது உறவினர்களும் சுனிலை மீட்டு அருகில் உள்ள சிறிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டவுடன் அன்று மாலையில் வீடு திரும்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கணவர் உயிர் பிழைத்த ஆத்திரத்தில் இருந்த ஷாசி தனது ஆண் நண்பர் யத்வேந்திராவுடன் மீண்டும் திட்டம் தீட்டியிருக்கிறார். அதில் மீண்டும் விஷ மருந்தை அதிக அளவில் கலக்குமாறு யத்வேந்திரா கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து மறுநாள், அதாவது மே 14ஆம் தேதி கிச்சடியில் விஷ மருந்தை கலந்து சுனிலுக்கு கொடுத்துள்ளார். அதை சாப்பிட்டவருக்கு உடல்நிலை மோசமடைந்து பின்னர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. அதன் பிறகு சில நாட்களிலேயே ஷாசி மகிழ்ச்சியாக இருந்துள்ளார். இதை பார்த்த சுனிலின் தாய் ராம் தக்கேலிக்கும் குடும்பத்தாருக்கும் ஷாசியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அதே பகுதியைச் சேர்ந்த யத்வேந்திரா என்ற இளைஞருடன் ஷாசி உறவு வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மகன் சுனிலின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உணர்ந்த தாய் ராம் தக்கேலி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் மனைவி ஷாசியிடம் விசாரித்த போது முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இருப்பினும் காவலர்கள் நடத்திய தொடர் விசாரணையில் திருமணத்திற்கு மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்ததால் தனது கணவர் சுனிலை ஆண் நண்பர் யத்வேந்திராவுடன் சேர்ந்து விஷம் வைத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணத்திற்கு இடையூறாக இருந்த கணவரை கொன்ற விவகாரத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு மனைவியும் அவரது ஆண் நண்பரும் தற்போது கைதாகி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.